Hello, future aspirants. Happy Saturday. I'm Anusha Surendar and welcome to Example Info in Tamil. இன்னைக்கு என்ன ரெண்டு எடிட்டோரியல் ஆர்டிக்கல் இங்கே வந்திருக்கு அப்படின்ற டிஸ்கஷன் போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் இந்தியா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ரீசண்டாக ஒரு போர் பிரச்சனை வந்திருந்தது. அதாவது சைனாவோட பார்டரில் அண்ட் இந்தியாவோட பார்டரில் இருக்கிற ஆர்மிஸ்க்கு ஒரு சில சலசலப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அதை பற்றி அதுக்கப்புறமா சைனாவோ இல்லை இந்தியாவோ எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கல. ஸோ அதனால நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பார்டரில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை மக்களுக்கு உருவாகும். ஸோ அதே மாதிரி சில பதட்டமான சூழ்நிலைகள் உருவாயிட்டு தான் இருக்கு. அதுக்கு என்னென்ன இந்தியன் அண்ட் சைனீஸ் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்றத இப்போ வரைக்கும் பப்ளிக்காக எதுவுமே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ ஏன் அப்படி இருக்காங்க, என்ன பிரச்சனை தான் உள்ள நடக்குது அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Awful silence on India-China standoff. Awful அப்படின்றது ரொம்ப பதட்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சைலன்ஸ். ஸோ எதுலனா இந்தியா அண்ட் சைனாவோட இந்த சைலன்ஸ்க்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றது தான். India must publicly clarify the seriousness of the situation with China along the lac. ஸோ இந்தியா கண்டிப்பாக இதை பப்ளிக்காக ஒஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அதை சீரியஸ்னஸாக எடுத்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வித் சைனா அலாங் தி லேக். லேக் அப்படின்றது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் செப்பரேட்ஸ் இந்தியன் கண்ட்ரோல் டெரிட்டரி வித் சைனீஸ் கண்ட்ரோல் டெரிட்டரி. ஸோ இந்தியன் கண்ட்ரோல் டெரிட்டரிக்கும் சைனீஸ் கண்ட்ரோல் டெரிட்டரிக்கும் பிரிக்கிறதான ஒரு பார்டர் லைன் தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் லேக் அப்படின்னு சொல்றது. ஸோ டீப்பா டிஸ்கஷன்ல போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். Nearly a month after the first skirmishes on the lac between Indian and Chinese soldiers were reported, the situation on the ground still appears to be tense. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆன பிறகும், அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சில சலசலப்பு ஏற்பட்டுச்சு, ஒரு சண்டை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது நடந்து ஒரு மாதம் ஆனதுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து வரல அப்படின்றது தான் ஒரு சில பதட்டமான சூழ்நிலை உருவாக்குது. While there has been no official explanation of what has happened there since May 5, the day the first clash at Pangong Tso Lake was reported, there is enough information to conclude that this is the most serious such standoff India and China have seen in years. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மே 5க்கு அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஷ் எந்த இடத்துல ரிப்போர்ட் ஆயிருந்தது அப்படின்னா பாங்காங் த்சோ அப்படின்ற லேக் அதுக்கிட்ட தான் ரிப்போர்ட் ஆயிருந்தது. ஸோ இந்த ரிப்போர்ட்டே போதும் சைனாக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்கு இந்த ஒரு ரிப்போர்ட்டே போதும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலைப்பாடே எக்ஸ்பிளைன் பண்ணுது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. As reported by The Hindu, sources say that the number of Chinese soldiers, the aggression with which they have dealt with Indian soldiers, as well as the number of points of conflict indicated strategized action by Chinese commanders. ஸோ த ஹிந்துவில் ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சைனீஸ் சோல்ஜர்ஸ், ஸோ அவங்களோட இந்த மோதலுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கக்கூடும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜி சைனீஸ் கமாண்டர்ஸ் சொல்லி தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது அப்படின்னு த ஹிந்துவோட ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது. While both governments have been careful to keep the tone of their comments sober, the fact that both sides have repeatedly mentioned that talks are in is also proof of an ongoing situation. ஸோ இதில் ரெண்டு கவர்மெண்ட்டும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக அவங்களோட வார்த்தைகள், அதாவது அவங்களோட டோனை ரொம்பவே கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிட்டு வராங்க. ஸோ எந்த ஒரு கமெண்ட்டையுமே ரொம்ப நிதானமாக, சோபர் அப்படின்றது நிதானமாக அவங்களோட வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லிட்டு வராங்க. ஸோ போத் சைட்ஸும் ரிப்பீட்டடாக சொல்கிறது இந்த ஒரு வார்த்தையும் இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு ப்ரூஃபாக அமையக்கூடும். A full de-escalation will entail soldiers being able to return to their normal lac patrols, something military officers say will probably need a high-level political intervention, and for the Indian side, an insistence that Chinese soldiers who appear to have been the aggressors returning to positions they previously held.
ஸோ டீஎஸ்கலேஷன் அப்படின்றது ஒரு வயலண்ட் சுச்சுவேஷன்லேருந்து ரெடியூஸ் ஆகுறது. ஸோ அந்த ஒரு வயலண்ட் சுச்சுவேஷனில் குறைக்கிறது பேர் தான் வந்து டீஎஸ்கலேஷன். ஃபுல் டீஎஸ்கலேஷன் வில் என்டைல் சோல்ஜர்ஸ். ஸோ ஒரு நார்மல் லேக் பேட்ரோல்ஸ் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் ரெண்டு சைடுமே கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ லேக் பேட்ரோல்ஸ் அந்த இடத்துல நிற்கக்கூடிய ஆர்மிஸ் வந்து ரெண்டு சைடுமே பதட்டம் இல்லாமல் நார்மலாக வந்து நிற்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. In the midst of these sensitive negotiations, the interventions by the US come as inopportune distractions. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே, அதாவது இந்தியா அண்ட் சைனாக்கே சண்டை இல்லாதப்போ நடுவில் வந்து யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து தேவையில்லாதது அப்படின்றது வந்து ரெண்டு சைடுமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ சைனா அண்ட் இந்தியா கவர்மெண்ட் வந்து ஃபீல் பண்ணுறது வந்து யூஎஸ் நடுவில் வர்றது தேவையில்லை அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. The first comment last week by a then senior State Department official accusing China of being an aggressor on several fronts and posing a threat to its neighbors was followed by President Donald Trump's offer this week to mediate between Delhi and Beijing. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து லாஸ்ட் வீக் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா தென் சீனியர் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஒஃபீஷியல் கிட்ட இருந்து சைனாவை குற்றம் சாட்டும் விதமாக ஒரு கமெண்ட் வந்து வந்திருந்தது. அண்ட் தட் வாஸ் ஃபாலோட் பை யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அவர் இந்த வீக் வந்து டெல்லி அண்ட் பீஜிங்க்கு மீடியேட்டராக இருந்து இந்த ப்ராப்ளமை சரி செஞ்சு தரேன் அப்படின்றத வந்து அந்த கமெண்ட்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஆஸ் பீஜிங் இஸ் சைனாஸ் கேபிட்டல் அண்ட் டெல்லி இஸ் இந்தியாஸ் கேபிட்டல். ஸோ அது ரெண்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா அண்ட் சைனாக்கு நடுவில் ஒரு மீடியேட்டராக இருந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி தரேன்னு மிஸ்டர் ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு. Neither comments appears to have been made in consultation with India. ஸோ இந்த ரெண்டு கமெண்ட்ஸ்மே வந்து இந்தியாவை கன்சல்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி சொன்ன கமெண்ட்ஸ் கிடையாது அப்படின்றத இந்தியா ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்தியா ஹாஸ் மேட் இட் கிளியர் தட் இட் வில் நாட் அக்செப்ட் மிஸ்டர் ட்ரம்ப்ஸ் ஆஃபர் அண்ட் ஹாஸ் டெனிட் ஹிஸ் கிளைம் தட் ஹீ ஸ்போக் டு பிரைம் மினிஸ்டர் மோடி ஆன் தி இஷ்யூ. அண்ட் இன்னொரு விஷயத்த இந்தியா ரொம்ப கிளியராக சொன்னது என்னன்னா, மிஸ்டர் ட்ரம்ப்போட ஆஃபரை இந்தியா ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது நாங்களும் சைனாவும் சேர்ந்து பார்த்துக்க வேண்டிய விஷயம், யூஎஸ் நடுவில் வர வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து மிஸ்டர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட பேசிட்டு தான் இந்த இஷ்யூக்கு வந்து நான் வந்து மீடியேட்டராக இருக்கேன்னு மிஸ்டர் ட்ரம்ப் சொன்னதுக்கு இந்தியா வந்து டோட்டலாக மறுக்கிறாங்க. ஸோ இது வந்து இட் ஹாஸ் பீன் டெனிட் அப்படின்றது மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இதை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. The government's first priority now must be to end the current standoff and then for its senior officials to enter serious talks on lack demarcation. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னவா இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வந்து இந்த கலவரத்துக்கு ஒரு எண்ட் கண்டிப்பாக கொண்டு வரணும். அதுக்கப்புறமா எல்லா சீனியர் ஒஃபீஷியல்ஸ் கூடயும் கலந்து பேசி லேக் டிமார்கேஷன் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிமார்கேஷன் அப்படின்றது வரையறை, அதாவது தி ஆக்ஷன் ஆஃப் ஃபிக்ஸிங் த பவுண்டரி ஆர் லிமிட்ஸ் ஆஃப் சம்திங். ஒரு பவுண்டரி வந்து ஒரு லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து டிமார்கேஷன். ஸோ இது வந்து பேசி சீனியர் ஒஃபீஷியல்ஸ் கூட சேர்ந்து பேசி இதை பற்றி முடிவு எடுக்கணும் அப்படின்றதான் கவர்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இப்போ இருக்கு. Given all the new infrastructure being built by India, it may also be necessary to negotiate new border management protocols that were last updated in 2013. So, இதுக்கப்புறமா அடுத்த இந்தியாவோட ஒர்க் என்னவா இருக்குன்னா, நியூ பார்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். ஸோ அதாவது இந்த பார்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த லேக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்து நியூ பார்டர் மேனேஜ்மெண்ட்டாக கொண்டு வரணும். தட் வாஸ் லாஸ்ட் அப்டேட்டட் இன் 2013. ஸோ 2013க்கு அப்புறமா 7 இயர்ஸாக எந்த ஒரு அப்டேஷனும் கொண்டு வரல. ஸோ இதுக்கப்புறமா அதை பண்ணணும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ சைனாவோட கவர்மெண்ட் திடீர்னு இப்படி ஒரு கலவரம் ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு 3 ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இந்த 3ல் ஏதாவது ஒன்றா கூட இருக்கலாம், இல்லை இல்லாமலும் போகலாம். ஸோ ஒரு அசம்ஷனில் 3 ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். தி கவர்மெண்ட் மஸ்ட் ஆல்சோ இன்வெஸ்டிகேட் how a big buildup of Chinese soldiers was not acted upon earlier. ஸோ இப்போ இது நடந்தது, இதுக்கு முன்னாடி இது வரைக்குமே சைனாக்கும் இந்தியாவுக்கும் இந்த பார்டர் பிரச்சனைலாம் வந்ததே கிடையாது. ஸோ ஏன் வந்து இப்போ திடீர்னு இது வந்திருக்கு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. பியாண்ட் திஸ் இட் மஸ்ட் மேக் அ ஃபுல் அசஸ்மெண்ட் ஆஃப் ஜஸ்ட் வாட் சைனாஸ் ஃபைனல் எய்ம்ஸ் ஆர். Is this summer conflagration meant to deflect attention from Beijing's current problems over the coronavirus pandemic
to deter India from its infrastructural push for roads and bridges to connect its northern frontiers all the way to the Karakoram Pass, or to remind New Delhi of its geographical vulnerabilities as it contemplates a closer maritime relationship in the Indo-Pacific with the US. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 அசம்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த கொரோனா வைரஸ் கிட்ட இருந்து ஒரு டீவியேஷன் காமிக்கிறாங்களா அப்படின்றது ஒன்று, டிஃப்ளெக்ட் அப்படின்றது டீவியேட் பண்ணுறது. அண்ட் செகண்ட் வந்து ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த கரக்கோரம் பாஸ் இது வந்து என்னன்னா மவுண்டன் பாஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா இன் தி கரக்கோரம் ரேஞ்ச். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட்ஸ், ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இதை வந்து தடுக்கிறாங்களா, டிட்டர் அப்படின்றது தடுக்கிறது. ஆர் எல்ஸ் ரிமைண்ட் நியூ டெல்லி ஆஃப் இட்ஸ் ஜியோகிராபிக்கல் வல்னரபிலிட்டிஸ். யூஎஸ் கூட இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பான இண்டோ பெசிபிக் ரிலேஷன்ஷிப், மேரிடைம் ரிலேஷன்ஷிப், இது ரீசெண்டா இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தினதுனால சைனா வந்து இப்படி பண்றாங்களா அப்படின்ற 3 சினாரியோல திங்க் பண்ணியிருக்காங்க. In all 3 scenarios, the first steps for the government would be publicly clarify the seriousness of the situation at the lack and to build consensus around its plans for a firm pushback and an assertion of its position along the disputed line. ஸோ இது என்ன சினாரியோவா, இந்த 3 சினாரியோவில் என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கவர்மெண்ட்க்கு என்னன்னா இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் சீரியஸாக கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றது தான். அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட பிளானுக்கு ஒரு பொதுவான ஒரு சம்மதம், அதாவது 2 பேருமே வந்து ஜென்ரல் அக்ரிமெண்ட் மாதிரி அவங்களோட பிளான்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் அடுத்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கவர்மெண்ட்க்கு இருக்கும். ஆர்டிக்கல் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு, அதோட நியூஸ் இங்கே இருக்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். செகண்ட் ஆர்டிக்கல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இஷ்யூ ரொம்பவே பெருசாக போயிட்டு இருந்தது இந்த கொரோனாவோட லாக்டவுன் டைமில். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ சுப்ரீம் கோர்ட் என்னென்ன நடவடிக்கைகள் அதுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Belated but welcome on Supreme Court move on migrant workers. ஸோ ரொம்ப லேட்டாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான், பட் இருந்தாலும் வெல்கம் பண்ணக்கூடிய விஷயமா இப்போ இருக்கு. After taking note of pandemic induced crisis, SC Supreme Court must now enforce rights of the vulnerable. அண்ட் இதுக்கு முழுக்க மீடியா மட்டுமே காரணம். ஸோ மீடியாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்க வந்து இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட கஷ்டத்தை வந்து எடுத்து சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்க மாட்டாங்க. அண்ட் இது வந்து கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறது வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கு. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஆர்டிக்கலை பார்க்கலாம். It is a matter of relief that the Supreme Court has at last taken cognizance of the plight of millions of interstate workers looking for transport, home, and relief from the unrelenting misery unleashed on them by the lockdown. So, இது வந்து கண்டிப்பா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் இன்டர்ஸ்டேட் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. ஸோ பிளைட் அப்படின்றது அவங்களோட அவல நிலை, ஒரு டேஞ்சரஸ், டிஃபிகல்ட் ஆர் அதர்வைஸ் அன்ஃபார்ச்சூன் சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த லாக்டவுன் கொடுத்துருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல், வீடு இல்லாமல், காசு இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப். A 3-judge bench has initiated suo motu proceedings based on media reports and representations from senior advocates, observing that there have been inadequacies and lapses on the part of the center and states in dealing with the crisis faced by the workers. So, suo motu அப்படின்றது on its own motion, that an action was taken by a group or person on their own. ஸோ அவங்களாவே தானா வந்து இந்த ஆக்ஷன், இந்த நடவடிக்கைகள் வந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் suo motu. A 3-judge bench. ஸோ அவங்க தான் இந்த மீடியா ரிப்போர்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி ஒரு சில நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்காங்க வித் தி சீனியர் அட்வொகேட். ஸோ கன்சல்டேஷன்ஸ் வித் சீனியர் அட்வொகேட். ஸோ இவங்க மூலியமா எடுத்திருக்காங்க. அண்ட் லாப்சஸ் அப்படின்றது தோல்விகள் on the part of the center and states. So center and state வந்து சேர்ந்து எடுக்க முடியாத சில நடவடிக்கைகள் வந்து கோர்ட் வந்து எடுத்திருக்காங்க. It need not have come to this. So இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்திருக்கவே தேவையில்லாதது. This could have taken place 7 or 8 weeks earlier. ஸோ இது ஒரு 7 வாரத்திலேயோ இல்லை 8 வாரத்துக்கு முன்னாடியோ எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை. ஸோ லேட்டாக எடுத்திருக்காங்க. When petitions were filed before the top court on behalf of those left in the lurch across India after the center announced a lockdown with just 4 hours notice.
ஸோ ஒரு சென்டர் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி ஒரு சூழ்நிலைகள் யோசிச்சு தான் அவங்க இதை வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணது தப்புன்னு நான் சொல்ல வரல, பட் இவங்களுக்கான நடவடிக்கைகள், ஸோ இவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இவங்களோட ஊருக்கு போகிறதுக்கு அந்த மாதிரியான நடவடிக்கை இல்லை, அவங்க தங்குறதுக்கு அதே பிளேஸில் ஒரு கேம்ப் இல்லைன்னா ஸ்கூல் ஹாஸ்டல்ஸ் காலேஜ் ஹாஸ்டல்ஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கான ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தா அவங்க கண்டிப்பாக இப்படி மைக்ரண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. With a kind of self-effacement and self-abnegation not in keeping with its institutional history, the court had then accepted the government's sweeping claim that there were no migrants on the roads anymore and that the initial exodus of workers from cities to their home states had been set off by fake news to the effect that the lockdown would last for months. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து திடீர்னு ஏன் இப்படி நடந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு அப்படின்னா, இந்த லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதாவது ஒரு 15 days 20 days இப்படி வந்து அடுத்தடுத்து அனௌன்ஸ் பண்ணதுனால மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட மனசுல என்ன அவங்க நினைச்சாங்க அப்படின்னா, இது கண்டிப்பா ரொம்ப நாள் நீடிக்கும், ஸோ கண்டிப்பா நம்மளால இங்கிருந்து சர்வை பண்ண முடியாது, ஸோ வேலை இல்லை, காசு இல்லை, சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லைன்னா யாருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வந்து நம்மளோட சொந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்றதான் அவங்களோட தாட்டா இருந்தது. ஸோ அப்படிதான் வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. எக்ஸாடஸ் அப்படின்றது வெளியேற்றம். ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. In an unfortunately limited intervention, the court merely advised the police to treat the workers on the roads with kindness and directed the media to highlight the center's version of the developments. ஸோ இந்த இடத்துல கோர்ட்டோட ஆர்டர் என்னவா இருந்ததுன்னா, அதாவது அட்வைஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் எல்லாருக்குமே. ஸோ ஒருவேளை நீங்கள் ரோட்ல வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நடந்து போகிறதையோ இல்லை அந்த மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா போலீஸ் வந்து கொஞ்சம் கைண்டா பொலைட்டா அவங்க கிட்ட நடந்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மீடியா கிட்டையும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சென்டர்ஸோட டெவலப்மெண்ட்ஸ் ஃபார் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அதை ஹைலைட் பண்ணி காமிங்க அப்படின்ற மாதிரி மீடியா கிட்டையும் கேட்டிருக்காங்க. The court's reluctance to intervene may have stemmed from a belief in letting the executive handle the fallout of an unprecedented global crisis, but in the process it abandoned its primary responsibility of protecting fundamental rights, especially of those most vulnerable. ஸோ இது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்போதுமே இல்லாத அளவுக்கு ஒரு குளோபல் கிரைசிஸ் உருவாயிருக்கு. பட் இருந்தாலும் அதோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது யாராலையுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாததா இருந்தது. ஸோ இந்த கொரோனா வைரஸ்க்கு இப்படி லாக்டவுன் பண்ணால் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் இவ்வளோ தூரம் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்ற மாதிரி யாருமே ப்ரிடிக்ட் பண்ணலை அப்படின்றது தான் அவங்களோட கருத்தாங்க இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கனாலும் உடனே அதுக்கான சிச்சுவேஷன் அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும் இல்லையா? ஸோ அதை எடுக்காததுனால இவ்வளோ லேட் ஆயிருக்கு. Such was the resultant dismay that retired judges call it out for apparent abdication of its duty. ஸோ டிஸ்மே அப்படின்றது ரொம்ப திகச்சு போய் பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற ஒரு விஷயம். That retired judges call it out for apparent abdication. Abdication அப்படின்றது பதவி விலகிறது. A former High Court judge even said the ghost of ADM Jabalpur was lingering in an unflattering reference to an emergency era judgment now mercifully overruled that held that personally liberty was not absolute during a state of emergency. ஸோ ஏடிஎம் ஜபல்பூர் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து 1975 வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அந்த கேஸை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க a former High Court judge. ஸோ அவரை வந்து இப்போ அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. Whether it was shamed into taking cognizance of the issue or it felt that situation is ripe for intervention, one should now expect the court to take a more critical look at the government's lapses and emulate the stellar role that high courts are playing in holding administrations accountable. ஸோ இந்த இஷ்யூவை ரொம்ப கவனம் செலுத்தாம எல்லாருமே விட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உருவாயிட்டு இருக்கு. ஸோ was shamed அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஏன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து நடந்து வர்றது கூட பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி வர்றதுனால எத்தனை பேர் அவங்களோட லைஃப்பை வந்து இழந்திருக்காங்க அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு மயக்கம் வந்து விழுந்து இறந்து போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ரெஸ்ட் எடுக்கும் போது ஒரு ட்ரெயின் ட்ராக்ல படுத்து ரெஸ்ட் எடுத்து 17 பேர் வந்து இறந்து போனாங்க. ஸோ இப்படி வந்து ஒருத்தரோட லைஃபும் வந்து போயிட்டே இருக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு அவல நிலை இந்தியாக்கே உருவாயிருக்கு. The top court must now find out if the center, which imposed a stringent lockdown to buy time for preparing the health infrastructure, had discharged its responsibilities.
ஸோ டாப் கோர்ட் இன் இந்தியா இஸ் தி சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்ன கவனிக்கணும் அப்படின்னா, சென்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த மாதிரி ஒரு இதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இவங்களெல்லாம் விட்டுட்டாங்களோ அப்படின்றது தான் வந்து பார்க்கணும். தே ஹாவ் டிஸ்சார்ஜ் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அது வந்து கண்டிப்பாக சென்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. It may even lay down guidelines for planning, coordination and establishment of a mechanism to address the economic and humanitarian consequences of such actions in future. So இதுக்கப்புறம் இனிமேல் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு பெரிய டிசிஷன், ஒரு நேஷனல் லாக்டவுன் அப்படின்னு எடுக்கும்போது எல்லாரையுமே மைண்ட்ல வச்சு தான் எடுக்கணும். தே ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் பிளானிங், ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே இருக்கணும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. தி கவர்மெண்ட் ஷுட் ஆல்சோ டூ மோர் தேன் ஆஸ்கிங் இட்ஸ் லா ஆஃபீஸர்ஸ் டு fulminate against activists, denounce the media and question the patriotism of those critical of its actions. ஸோ கவர்மெண்ட்டும் என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்றாங்களான்றதை கவனிக்கணும். அண்ட் அடுத்ததா கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, மீடியா வந்து ஒரு விஷயத்த டெலிகாஸ்ட் பண்ணும்போது மீடியா மேலேயே ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. அப்படி இல்லாம உண்மையா என்ன நடக்குது அப்படின்றத மீடியா மூலியமா தான் அவங்க தெரிஞ்சுக்கலாம். A national tragedy requires a more statesman-like response. ஸோ ஒரு இடத்துல ஒரு நேஷனல் லெவல், அந்த இடத்துல ஒரு ஃபுல் கண்ட்ரி வந்து டோட்டல் லாக்டவுனில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒருத்தருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் சென்ட்ரலுக்கு எல்லாத்த விட மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆர்டிகல் 2ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.